ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணக்கூடிய 2 ஸ்டார்டர் ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பனீர் நகெட்ஸ், அதுக்கப்புறம் பார்பிக்யூ நேஷனில் கிடைக்கிற கிறிஸ்பி கார்ன். வாங்க இந்த 2 ரெசிபியும் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிறிஸ்பி கார்ன் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 2 கப் அளவு ஃப்ரோசன் கார்னை உள்ளே சேர்த்துருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்து வெந்துருச்சு. அடுத்து இதை நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஸை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி எதுவும் தேவைப்படாது, ஏன்னா கார்ன்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதுவே போதுமான அளவாக இருக்கும். இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் இருந்தால் போதும். நம்ம கார்ன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். கார்ன்ஸ் நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிறதுக்கு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஆகும். பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். நான் இதை அடுத்த பேட்ச் போட்டிருக்கேன். அவ்வளோதான், சூப்பராக நம்ம கிறிஸ்பி கார்ன்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இது கூடவே கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக இதுக்கு உப்பு, கடைசியாக கொஞ்சமாக சாட் மசாலா தூக்கியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இது ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், சூப்பராக நம்ம கிறிஸ்பி கார்ன் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பன்னீர் நகெட்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் அளவு மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோள மாவு, 1/2 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு ஆம்ச்சூர் பவுடர், இது கூடவே உப்பு, 1 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ், கடைசியாக இது கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி. இதெல்லாம் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூடவே 1/4 கப் அளவு தண்ணி விட்டு இதை நல்லா ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். நான் ஒரு 100 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இதை இந்த மிக்சரில் நல்லா கோட் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் எல்லா சைடும் ஈவனாக கோட் ஆகிற மாதிரி இதை கோட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பன்னீரும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 15 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா மிதமான தீயில் இருக்கணும். ரெடி பண்ணி வச்சுருக்கிற நகெட்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். இது நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிறதுக்கு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஆகும். உள்ளே பார்த்திங்கன்னா பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பபிள்ஸ்லாம் அடங்கி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம நகெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த 2 ஸ்டார்டர் ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கவிஸ் கிச்சன் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.